எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவில் ராசி பலனை பார்ப்போம். ஜூன் மாதம் 15/6/2026 திங்கட்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு ஆனி மாதம் 1ஆம் நாள். இன்றைய நாள் கரிநாள், வளர்ப்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகுகாலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி 9:27 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. இன்றைய யோகம் காலை 10:17 வரை சூலம், பின்பு கண்ட நாம யோகம். இன்றைய கரணம் கிமிஸ்துக்கணம். இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம். முழுதாக துலாம் ராசிக்கு சந்திராசிரமம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் சந்திரன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பொதுவாகவே அமாவாசை முடிச்சுட்டு எல்லாரும் பாட்டியும் நம்ம புதிய முயற்சி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணத்தில் ஓடுறீங்க. அதெல்லாம் இங்கே இல்லை. அமாவாசை முடிந்து 2 மணி நேரத்துக்குள்ள அந்த பாண்டிங்கிற ஒரு கால்குலேஷனே முடிஞ்சு போகுது. பிரதமையில் முதன்மை திதியில் இப்போ பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி சொல்கிறீங்களா? பிரதமனா முதல்ல. இப்போ பிரதமைங்கிற ஒரு திதியில் செய்கிற விஷயங்கள் ஜெயிக்குமா அப்படின்னா ஜெயிக்கும். அப்போதும் அமாவாசைக்கு அடுத்து வர பிரதமையில செய்யும் போது வெற்றி பெறலாம். புரியுதுங்களா? அதனால இதை ஒதுக்க வேண்டிய நாள் இல்லை, பயன்படுத்தலாங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம ராசி பலனுக்குள்ள போறோம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக நிலவரங்கள் தன்மைகளால வெற்றிகள் அதிகபட்சமா கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதுசா ஒரு முயற்சி செய்ய போறோம், ஒரு அட்மிஷன் போட போறோம், அல்லது புதிய ஒரு தொழிலுக்கு ஒரு முன்பணம் கொடுக்க போகிறோம், இல்லை புதிய வீட்டுக்கு மாற்றங்கள் உண்டு அப்படின்னு நினைச்சு நீங்க செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையும் இன்றைய நாள் வெற்றி பெறும். சிறப்பான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது. அதாவது பாசங்கள் வெற்றி பெறும். அதான் சொல்றாங்களே, சூரியன் சந்திரனின் சேர்க்கைன்றதை விடவும் நம்ம கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதுல நமக்கு தன்மைகள் மாறுகின்றது தவிர குணங்கள் மாறாது. ரிஷபத்தை பொறுத்த மட்டும் பாசத்திற்கு கட்டுப்பட்டு அத்தனை விஷயங்களையும் செய்து காட்டக்கூடிய வல்லமைகள் ரிஷபத்திற்கு இருக்கிறது. இதனால் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது உங்களுக்கு. வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பவர்களை, மிதுனத்தை பொறுத்த மட்டும் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் ஆர்வம் மேலோங்கும். எல்லாமே கிடைக்க பெறும். ரொம்ப மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, எல்லா வகையிலும் வெற்றிகள் உண்டு. எல்லாமே கிடைக்க பெற்றாலுமே மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை பெற முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஓடும். எது நடந்தாலுமே இறைவனோட சாட்சி. மக்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். மிதுனத்தை பொறுத்தவரையிலும் எல்லாமே கைக்கு வரும். அதை அவங்க சரியா பயன்படுத்திக்க மாட்டாங்க. பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம். இந்த நாள் அப்படித்தான் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களே, குரு சுக்கிரன் சேர்க்கை, பணம் வரவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். புனர்பூசமாகட்டும், பூசமாகட்டும், ஆயிலியமாகட்டும் ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் கிடைக்க காத்திருக்கிறது, நடக்க காத்திருக்கிறது. நீங்க பயன்படுத்துறதுனா வெற்றி இருக்கிறது. இந்த நாள்ல எல்லாமும் கிடைக்க பெறும். பயம் விட்டு விலகும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பு.
எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. புரியுதுங்களா? எல்லா விஷயத்தையும் நன்மை, எதுவுமே இதுதான் நடக்கலைங்கிறதுக்கு தான் வேலையே கிடையாது. ஏன்னா சந்திரனின் பயணம் லாபத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இப்ப லாபத்தை நோக்கி வருகின்ற சந்திரன் நமக்கு வாழ்வில் வெற்றியை தந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இதனால் வந்து சிறப்பான நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நிலத்தத்துவமான அமைப்புகள், நிலத்தில் நமக்கு ஏற்கனவே மண்மனையால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகி நன்மை வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய இருக்கிறது. சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த சந்திராஷ்டமங்கிறதுல மட்டும் கவனமா இருந்தா போதும். புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். அன்றாட பணிகளை கவனித்து வருவது சிறப்பை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா முன்பு செய்த வேலைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பெயரும் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்க பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்து ஒரு மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. தற்பெருமை அதிகமாக பேசி கொள்ளக்கூடாத ராசிகள்ல தனுசு உண்டு. மூலமாகட்டும், போராட்டமாகட்டும், உத்திராடமாகட்டும் எப்பொழுதும் நான் செய்யவில்லை, இறைவன் செய்ய வைத்தான் அப்படின்னு நினைச்சாவே போதும். எல்லா வகையிலும் மற்றவங்களை திட்டும் போது நீங்க சேர்ந்து திட்டவும் கூடாது, மற்றவங்க புகழறாங்கன்னு சொல்லும்போது நீங்க புகழக்கூடாது. இப்போ இது ரெண்டுமே நீங்க கரெக்டா ஒரு பேலன்ஸ்டா இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. ஒரு புதிய முயற்சி, வண்டி வாகன சேர்க்கை, தொழில் அமைப்பு, மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள், இந்த மாதிரி நிறைய ஒரு பிளஸ்ஸா நிறைய வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதங்கள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் தான். சந்திரனின் பயணம் 5ஆம் இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும். கல்வியில ஒரு ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். மகிழ்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சனியின் தன்மை, உடலில் சிலது நோய் வந்து நீங்குகின்ற அமைப்பு. நோயின்னா சனியின் தன்மையில வந்து சில நோய்கள் வந்து நீங்குகின்ற அமைப்புகள் இருக்கிறது. புரட்டாதி ஆகட்டும் சரி, உத்திரட்டாதி ஆகட்டும் சரி, ரேவதி ஆகட்டும் சரி, இந்த பிடிவாதத்தால் மனசஞ்சலத்தால் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் அப்படின்னும் போது வார்த்தையை வந்து கொஞ்சம் கடுமையாக சொல்லக்கூடிய அமைப்பு தான் இருப்பீங்க. இந்த வார்த்தையெல்லாம் எடுத்துருங்க. எது வேணாலும் தானா நடக்கட்டும், நாம நம்ம வழியை பார்த்துட்டு போவோம், யாரும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற அமைப்புகள் இருந்தா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.